ஏடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சவன பையன் எப்படி பயந்து வர்றான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படுவாங்க. டைரக்டர் வெங்கடேஷாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், வாட் ஹீ செட் இஸ் அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் இந்த மூவியே முடிஞ்சது. சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ட்ரீம் ஆக்சுவலாக என் ஃபேஸை வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், பேரை பார்க்கணும். எக்ஸாக்ட்லி அவன் சொன்ன மாதிரி 23, 24, 25 இந்த ஏஜ் தான். யாருமே வந்து தன்னோட வேலை மட்டும் பார்க்கல. அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை, ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை, ஆர்ட் டைரக்டர் வேலை, டைரக்டர் வேலையும் பார்த்தாங்க. டைரக்டர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சுற்றி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 100 படமாவது மினிமம் போகும். இல்லை, ரஜினி சார் ஒரு படத்தில் சொன்னமா, அண்ணா என்ன சொன்னீங்கன்னா உண்மையை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டேன். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோவில் சிறகன் படத்தோடைய டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. வாங்க அவங்க கூட பேசுவோம். வணக்கம். ஹாய். ஹலோ பாலாஜி, ஹர்ஷிதா, நரன். வெல்கம் டு அவர் ஷோ. எப்படி இருக்கிறீங்க? சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான படத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் 3 பேருமே அந்த படத்தோடைய டீம். ஸோ ஹவ் யூர் ஃபீலிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹவ் யூர் ஃபீலிங்? எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் டீம்ஸ். நான் ஹர்ஷிதாலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிமில் இருந்தால் பழக்கம். ஸோ அது ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே நாங்கள் இங்கே கூட நடிக்கிற எல்லாருமே கேதர் பண்ணி பசங்களாக சேர்ந்து பண்ண படம் தான். டெக்னிக்கலாக யாருமே பெரிய டீம்லாம் வச்சு பண்ணோம். ஓகே. ஷார்ட் ஃபிலிம் பண்ண டீம் தான் அந்த படமும் பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஃபிலிமில் நடித்த எல்லாருமே அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த இதுவரை யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்த எங்கள் ஃபேஸ் வந்து இப்போது ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் பேரை பார்க்க போகிறோன்றது. ஆமாம். ஓகே. ஸோ நீங்கள் 2 பேர் யூடியூப் அண்ட் அனந்த் சார் வந்து தெரியாத ஆளே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ சார், நீங்கள் இவங்க சொன்னாங்களே இந்த யூடியூப் ஸ்டார்ஸ் அண்ட் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணது how was it? ஆக்சுவலி யூடியூப் ஸ்டார்ஸ்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் எஸ், இப்போ நான் அந்த டீமோட நான் சேர்ந்துருக்கேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓகே. அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் தேர். அண்ட் டைரக்டர் வெங்கடேஷாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், வாட் ஹீ செட் இஸ் அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் இந்த மூவியே முடிஞ்சது. ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் ஒர்க்கிங் வித். ஓகே. ஸோ இந்த படத்தில் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணிருக்கீங்க சார் நீங்கள்? ஐ பிளே அ மிலிட்ரி ஆஃபீஸர். இதுக்கு மேலே நான் எதுவும் சப்போஸ் சே நாட் சப்போஸ் டு சே. சரி, ஓகே. என்ன நீங்கள் சொல்ல விரும்பப்படுறீங்களோ அது மட்டும் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பேசலாம். ஸோ ஹர்ஷிதா, நீங்கள் சொல்லுங்கள். திஸ் இஸ் யுவர் டெபியூ மூவி, ஃபர்ஸ்ட் மூவி ஐ திங்க். ஓகே. ஸோ இந்த மூவியில் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் யுவர் கான்ஃபிடென்ட் இல்லை பயமாக இருக்கா? லைக் ஹவுஸ் த ஃபீல், எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ட்ரீம் ஆக்சுவலாக என் ஃபேஸை வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், பேரை பார்க்கணும். எக்ஸாக்ட்லி அவன் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் தான் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ் அப்படி இப்படின்னு குட்டி குட்டியாக பண்ணது இப்போது ஒரு பிக் ஸ்க்ரீனில் வரப்போது இருந்தது. ரொம்ப எங்களுக்கு ஒரு ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களுக்கும் ரொம்ப பெரிய ட்ரீம் அது. ஸோ இதுவே ஒரு பேபி அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கலாம். ஸோ யா, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எக்ஸைட்டடாக இருக்குல்ல? பயங்கலந்து எக்ஸைட்டடா இல்லை? எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ சார், நீங்கள் டெபியூட்டான்ட் ஆக்டர்ஸ் இல்லை டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்ப லைக் உங்களுக்கு இப்போ எவ்வளோ தூரம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துச்சா? இட் வாஸ் நியூ ஆர் நீங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்களா இவங்களுக்கு? இவங்க வந்து உங்ககிட்ட டிப்ஸ் கேட்டாங்களா? டெபியூ வந்து சின்ஸ் ஃபிலிம்னா டெபியூன்னு சொல்கிறீங்க, பட் தேர் ஆல் வெல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தேவ் டன் சோ மெனி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் தேவ் ஒன் சோ மெனி அவார்ட்ஸ் ஆல்சோ. அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட. ஸோ தேர் ஆல் வெல் எக்ஸ்பீரியன்ஸ். படம், ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி கிடையாது. ஆக்டர்ஸ் ஆர் ஆக்டர்ஸ். தேவ் டன் ரியலி வெல். ஸோ இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் தம். ஓகே. எங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா, அண்ணா ஆல்சோ கேமராமேன் தான். ஸோ அவங்களும் நிறைய ஃப்ரேமிங் சென்ஸ்லாம் எல்லாமே ஷார்ட்டில் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்படி இருக்கலாம் சொல்லி ஐடியா கொடுப்பாங்க. எனக்குமே ஆக்டிங்க்கு நிறைய ஐடியா கொடுத்தாரு, இது பண்ணுறா இப்படி பண்ணுறா. அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா ஒரு கேமராமேனால இந்த ஃப்ரேமில் இப்படி நடின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா கொடுப்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த படம் வந்துட்டு இப்போ போஸ்டர் பார்க்குறப்ப 2 பேர் வந்து ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க, கன் வச்சுட்டு. கீழே வந்து டைட்டில் கார்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பின்னாடி வந்து ஒரு போஸ்டரு. இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. ஒருத்தவங்க வந்து ராயல் லுக்கில் ஒரு சஃபாரி மாதிரி போட்டிருக்கா, அப்படியே இன்னொருத்தவங்க வந்து ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு? லைக் டெல் us something about the script or the genre of the movie. இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் மூவி தான். அதுக்கு மேலே வந்து நான் டேரக்டர் தான் என்ன எதையுமே சொல்ல மாட்டீங்கன்னா அவர் கேட்காம. White and Black is nothing but day and night, which happens in one day. And the whole script and the whole story ends in, I mean, the whole solution ends in one night. So that's what it's revealed. So, okay.
அந்த படத்தில் ஒரு விஷயம் புதுசாக இருக்கும் என்னன்னா ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக டேயில் இருக்கும், ப்ரெசென்ட் ஃபுல்லாக நைட்டில் இருக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எண்டிங் அந்த சொல்யூஷன் இஸ் டன் பை நைட். ஓகே. அண்ட் அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அதாவது எதிரிங்க வந்து நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டைலாக் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். ஹவு ஃபார் நீங்கள் எல்லாம் எக்ரி பண்ணுறீங்க அந்த விஷயத்தை? ஸ்டார்டிங் ஃப்ரம் சார் நீங்கள் தான் சொல்லணும். இல்லைன்னு சொல்ல போறீங்களா நீங்க? நீங்க சொல்லும் போதே சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கும் தெரியும் இல்லையா? சுற்றி தான் இருக்காங்க இங்கே நிறைய பேர். நீங்க சொல்லுங்க. ஆமா, இங்கேயே மறைமுக எதிரிகள் நிறைய இருக்காங்க. அதுவும் இங்க இருக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப இட்ஸ் ரியலி டஃப். இப்போ ஆக்டராக நான் சொல்லுவேன், பட் இப்போ இந்த படம் வெளியே கொண்டு வரதுனால யூ ஹேவ் சோ மெனி. இந்த படம் சொல்லுவாங்க எல்லா படமே வெளியே கொண்டு வரதுனாலே நிறைய சூழ்ச்சிகள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இன் லைஃப் ஆல்சோ யூ வில் ஹேவ் சோ மெனி obstacles and stoppings and all. So அந்த மாதிரி தான். ஹர்ஷிதா வந்ததுலேருந்து அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. இது வந்து இந்த பொண்ணு இப்பெல்லாம் கிடையாது. இப்போ மட்டும் தான் அது எனக்கு தெரியும். ஸ்பாட்ல வந்து எங்களை யாரையுமே பேச விட பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பாட்ல பற்றி நம்ம அடுத்து தான் பேச போகிறோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு அன்ஃபர்கெட்டபிள் இல்லை ரொம்ப ஃபன்னியான எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணல? இல்லைங்க, ஷூட் ஃபுல்லாகவே ஃபன்னியாக தான் இருக்கும். யாருமே சீரியஸாகவே வேலை பார்க்க மாட்டாங்க. ஏதோ சும்மா அதை கேமரா வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க தெருவில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணெல்லாம் வந்து முதல் நாள் பார்த்தாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, கேமரா பண்ணிட்டு அப்படின்றீங்களா? அப்புறம் போக அவரே வைப்பாயிட்டாரு. சரி இவங்க இப்படி தான், இவங்களோட நம்மளுக்கு எல்லாம் இருக்கும். ஷூட்டிங் ஃபுல்லாகவே எங்களுக்கு பண்ணால் தான் இருக்கும், எந்த டென்ஷனும் இருக்காது. நீங்கள் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் இருக்கிறதுனால தட்ஸ் ஃபைன். பட் கஜா சார் இருக்காங்க, ஜீவா ரவி, சீரியஸ் கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. படத்துல தான் சீரியஸ். ஓ, அவங்களும் அப்படித்தானா? அவங்க ஏன் ஜாலியாக இருந்தாங்கன்னா எங்க ஷார்ட் ஃபிலிம் டேஸ்ல இருந்துமே அவங்க எங்க கூட இருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இருந்து எங்க கூட நடிச்சிட்டு இருக்கறனால அவங்களுக்கு எங்களை பத்தி தெரியும். பசங்க மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ணனா இருக்கட்டும் எல்லாமே எங்களை பத்தி தெரியும். ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து தெரிஞ்சனால எங்களை அவங்க ஈஸியா ட்ரீட் பண்ணிடுவாங்க. நாங்க எதே தப்பு பண்ணாலும் எங்களுக்கே தெரியாம அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு சப்போர்ட்டா பண்ண படம். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து ஓடிடில இருக்கட்டும் தியேட்டர்ல இருக்கட்டும் நிறைய படங்கள் வருது, நம்மளும் போய் பார்க்குறோம். இந்த படத்துல ஒரு இப்போ மக்கள் வந்து ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு கம் ஆன் தியேட்டர்ஸ் வாட்ச் த மூவி அப்படின்னாலே ஒரு ஸ்பார்க் எதிர்பார்க்குறாங்க. சம்திங் தே வாண்ட். ஒரு ஸ்டோரி லைனோ இல்லை ஒரு ஆக்டர்ஸோட க்ரூவோ இல்லை பெரிய டேரக்டர் வாட் எவர். ஸோ இந்த படத்தில் என்ன எதிர்பார்த்து அவங்க வரலாம்? ஸ்டோரி லைன் சொன்னீங்களே, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். இது ஸ்டோரி லைனாவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மல் கிரைம் த்ரில்லர் மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன்னா வேற மாதிரி இருக்கும். ஓகே, பார்க்கலாம். அதை வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஆல்ரெடி படங்கள் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேரக்டர் நரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு லைக் ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு தோணுச்சிங்களா? கண்டிப்பாக. இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் மட்டும்தான் லீடு இல்லை இவங்க மட்டும்தான் லீடு இல்லை அவர் மட்டும்தான் லீடு கிடையாது. எவ்ரி கேரக்டர் ஹேஸ் இன் ஓன் இம்பார்ட்டன்ஸ். இப்போ இந்த போஸ்டரில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அஃப்கோர்ஸ் சார், ஜீவா ரவி சார், ரயில் ரவி சார், கஜராஜ் சார் வந்து they do play an important because they are the seniors for this movie which is the whole plot about it. Yeah, okay. So எனக்கு டிஃபரெண்டா வந்தது மெயின் ஸ்டோரி தான். கேரக்டர் வைஸ் அவர் நான் இந்த கேரக்டர் இந்த மாதிரி ரோல் தான் வேணும் நானும் கேட்டுக்கல. ஃபர்ஸ்ட் வெங்கடேஷ் டைரக்டர் வந்து அவர் சொல்லும் போதே வந்து full plot சொல்லாம ஒரு கேரக்டரைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. Okay. So he didn't tell me that I was going to do this character. So he just told me the whole script according to each and every character's name wise சொன்னாரு. Okay. அதுக்கு அப்புறமா சொன்னாரு, சார் நீங்க இந்த ரோல் பண்றீங்க நீங்க. சரி ஓகே அந்த மாதிரி. But it is kind of different and it was nice doing that particular project because the story's impact is like that. So everybody will face the same kind of situation in their life. Okay, அப்படி வரையா? Or with your friends, family, யார்கிட்ட கண்டிப்பா இந்த ஒரு இம்பாக்ட் வந்திருக்கும். ஓகே. That do right now in this modern world கண்டிப்பா வந்திருக்கும். கண்டிப்பா இருக்கும்ல. அப்போ என்ன ரொம்ப எக்ஸைட்மென்ட்டோட கண்டிப்பா எல்லாரும் படம் பாருங்க. And லவ்ங்கிற ஃபேக்டர் இருக்கா இந்த படத்துல? ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க, இருக்கா இல்லையா சொல்லுங்க. யார் லவ் பண்றீங்க இல்ல எந்த ஹீரோயின் எந்த ஹீரோ இருக்கு? ஆனா யாருக்கு யாருன்னு நீங்க பாருங்க. ஒரு அப்பா பொண்ணுக்கு இருக்கிற லவ் இருக்கும். அந்த லவ் இல்லைங்க. இல்ல லவ்னா எல்லாம் ஒண்ணு தானே நீங்க சொல்ற. நான் கேக்குற லவ் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரிலாம் இல்ல. லவ் இல்லையா? இல்ல பெருசாலாம் இல்ல. பெருசா இல்லையா? சரி நீங்க சொல்லுங்க. இல்ல அதான் படம் பாருங்க. இவ்வளவு எல்லாமே படம் பார்த்தே இந்த மைக் மாட்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து சொன்னா ப்ரோ எல்லா விஷயம் சொல்லிடாதீங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னா எனக்கு தான் பிரச்சனை. இல்ல பாட்டே வந்துருச்சுல. கண்டிப்பா. ஏன்னா இப்போ அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. they say this is a thriller script. ஆனா சாங் அண்ட் பார்த்தாலே தெரியும் கஜராஜ் சார் அந்த இன்னொரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சாங். ஸோ
இட்ஸ் ரியலி நைஸ். ஓகே Bonding மெயின் song is என்னன்னா really good. மியூசிக் டைரக்டர் பையனுமே எங்களோட ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணவர் ராம் கணேசன் சொல்லிட்டு. இப்போ எல்லாமே அந்த பையனோட மியூசிக்குமே எனக்கு பார்க்குறப்போ நாங்கள் எல்லாமே இது அவர் வீடு கூட பார்க்கணுன்றனால நான் ஷார்ட் ஃபிலிம் டேஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ண கூட கஷ்டப்பட்டு இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம். மியூசிக் போட கீபோர்டு இல்லாமல் ஸ்டுடியோ இல்லாமல். இப்படி இன்னைக்கு எனக்கு அவரை பார்க்குறதுமே ரொம்ப ஃபீலிங் ப்ரௌடாக இருக்குது. அவர் வெட்டி பையன் சந்தோஷ் ஆறுமுகம் ஸோ எல்லாமே சேர்ந்து இருக்கிறப்போ இன்னும் நல்லா இருக்குது. சூப்பர். ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல அவர் பண்ண மியூசிக் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு இல்லையா? சூப்பருங்க. ஸோ ஒன் வேர்ட் ஃபார் கஜா சார், நம்ம வந்து அவரை பற்றி ஒன் வேர்ட் இல்லை ஒன் சென்டென்ஸ் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அப்பா மாதிரி. அப்பா மாதிரி. சப்போர்ட்டிவ், வெரி சப்போர்ட். எக்ஸாக்ட்லி. நிறைய பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். நாட் பை ஒன்லி ஆக்டிங்காக நான் சொல்ல வரேன், இந்த ஹோல் டீமுக்கு சப்போர்ட் பண்ணது இது வரைக்கும் கொண்டு வந்தது இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் டு பிரிங் திஸ் மூவி அவுட். ஸோ ஐ வுட் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் முக்கிய காரணம் அவங்க சப்போர்ட்டிவ். சூப்பர். ஒரு அப்பா மாதிரிட்டாங்க. அப்பானாலே சப்போர்ட். பணம் எல்லாமே தானே. அவ்வளவுதான். ஓகே, ஜீவா ரவி சார் பத்தி சொல்லுங்க. அவர் ஒன் வேர்ட் ஃபார் ஜீவா ரவி. ஜாலிங்க. ஜாலியா? செம்ம ஜாலி. செம்ம ஜாலி. யார் ரெண்டு பேர்ல அதிக ஜாலி? நான் கஜராஜ் சாரோட திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். ஆனால் ஜீவா ரவி சாரோட நான் 4 படம் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் எனக்கு என் கூட கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தார். எனக்கு யாருமே வந்து ஜீவா ரவி சார் வந்து எங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஜெல்லாயிடுவாங்க. கஜராஜ் அப்பா வந்து ஒரு டெரர்லாம் கிடையாது. அப்போ வந்து ஒரு டார்க் காமெடி மாதிரி பேசிட்டு விட்டுருவாங்க. நான் சார் இன்டர்வியூ சொன்னாலே அவர் கூச்சிப்பார். ஜீவா ரவி சார் டார்க் காமெடி பண்றாரு. ஆமா, ஆக்சுவலி அவர் நான் சார்னு சொல்லக்கூடாது, ப்ரோன்னு தான் சொல்லணும். ப்ரோ சார் சொல்லி இதுல பார்த்தாலும் நெக்ஸ்ட் முடிச்சு கேட்பாரு. ஜீவா ரவி சார் இனி அடுத்து உங்களை வச்சு கேள்வி கேட்போம். ஓகே, நான் ஸ்பெசிஃபிக்கா நான் சொன்னேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொன்னீங்க. அர்ச்சிதா மட்டும் விட்டுறாரு. ஓகே, அர்ச்சிதா நீங்க சொல்லவே இல்லை ஜீவா ரவி சார். ஆக்சுவலாக அவங்க சொன்னது உண்மைதான். ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. எனக்கு இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது எல்லோரும் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் இன்னும் ஈஸியாக இருந்தது. டென்ஷனாக டேக் எடுக்காமல் ஈஸியாக போகிறது. ஸோ அந்தளவு எல்லாருமே ரொம்ப ஜோவியலாக ஜாலியாக தான் இருக்கும். ஜாலியாக போச்சு. டேக் எடுக்கிறதுலேருந்து ஞாபகம் வருது. உண்மையை சொல்லுங்கள், யார் அதிகபட்ச டேக் எடுத்தது யார்? இல்லை, ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சிச்சுவேஷன் சொல்லிடுவாரு அண்ட் இஸ் கிவன் ஃப்ரீடம். ஓகே, பிகாஸ் அண்ட் நான் தான் சொன்ன மாதிரி நான் தான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணேன் இந்த டீமோட. பிகாஸ் இவங்களாம் செம்ம ஜெல்லாக இருந்தாங்க. ஆல் தேர் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் தான் அவங்க எல்லாருமே. ஸோ டேக்கெல்லாம் நிறைய அந்த மாதிரிலாம். யார் சார் ஹெவியாக நடிப்பாங்க? அதாவது இவனை பார்த்தா வந்துட்டு ஃப்ரெஷர் மாதிரியே தெரியலையே. அதாவது ஒரு எனக்கு பர்சனலாக தோணுது ஜீவா ரவி சார். ஆனால் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. அப்புறம் அண்ணாவோட ஆக்டிங் நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். நான் பிரேமம்ல வந்து வேற மாதிரி இருப்பாங்க. இதில் பண்ணும்போது டோட்டலாக இன்னொன்று எங்களை தாண்டி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்கள் தான் புதுசு. நான் ஹர்ஷி அப்புறம் மாளிகண்ணாலாம் இவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்கள் தான் டேக் எடுத்து சுற்றிட்டு இருப்போம். அதனால தான் இவங்க அதாவது இந்த ஃப்ரெஷர்ஸா சொல்றாங்க இல்லையா, பட் தேர் நாட் ஃப்ரெஷர்ஸ். அது யூ அட்மிட்டட் ஆல்ரெடி. பட் இவங்க வந்துட்டு இவ்வளோ ஓவர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. அந்த மாதிரி என் சைடுல அந்த மாதிரி இருந்தது. நீங்க யாருமே அப்படி பாக்க. அதான் சொன்னேன், அண்ணன் சொல்லிடுவாரு இந்த ஃப்ரேம்ல இப்படி பண்ணணும்டா அது பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஓகே, பிரேமம்ல இருந்து ஞாபகம் வந்துச்சு சார். பிரேமம் பார்த்து ரசிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபியான்ஸே எங்களுக்கும் கிடைக்கணும். நிறைய பொண்ணுங்க வந்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு தருணத்தில் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த சொல்வேன். ஓகே, ஸோ வானவில் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்பட்டீங்க சார்? 20th ஏப்ரல் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மக்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும். அண்ட் முக்கியமாக நம்ம வானவில் டிவி நேயர்கள் பார்க்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் கேமரா பார்த்து சொல்லிடுங்க. படம் வர ஏப்ரல் 20ஆம் தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டீமாக சேர்ந்து பண்ணது. எல்லாரும் போய் மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோட டெபியூ மூவி. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்திருக்காங்க. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறது தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். கண்டிப்பாக தேட்டர் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். சிறகன் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண மூவி இது. டீம் ஆஃப் ஆல் யங்ஸ்டர்ஸ். ஐ எம் ஆல்சோ ஹாப்பி இந்த டீமோட நானும் இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சப்போர்ட்டிவ் கஜராஜ் சார், ரயில் ரவி சார், ஜீவா ரவி சார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வந்திருக்காங்க வெளியில். ஸோ வி ஆல் நீட் யுவர் சப்போர்ட். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க கஜராஜ் சார், ஜீவா ரவி சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஃபைன். சூப்பர். ஸோ ஒரே கூல் லுக்கில் வந்திருக்கீங்க சார். வாட் ஸ்பெஷல்? ரெண்டு பேருமே அது அதை விட கூல், இது இதை விட கூல். சூப்பர். நாங்க எப்பவுமே கூலா தான் இருப்போம். உங்க ஸ்பெக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. தேங்க்யூமா, தேங்க்யூ. நான் இப்போ சொல்லலாம் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க.
வாட் டு டு. யங்ஸ்டர்ஸோட வேலை செய்கிறோமா, அதனால் நம்மளும் யூத்தாகவே இருக்கும். எஸ் கண்டிப்பா பயங்கர எனர்ஜிமா. ஆக்சுவலி இந்த படம் சிறகன் அதானே கேட்க போகிறீங்க? நான் எதுவும் கேட்கல, நீங்களே சொல்லிடுங்க. இல்லை ஆக்சுவலி அதுதான் உட்காந்துருக்கோம். யங் டைரக்டர் கூட இருந்தவங்க எல்லாருமே 23, 24, 25 இந்த ஏஜ் தான். யாருமே வந்து தன்னோட வேலை மட்டும் பார்க்கல. அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை, ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை, ஆர்ட் டைரக்டர் வேலை, டைரக்டர் வேலையும் பார்த்தாங்க. டைரக்டர் எல்லா வேலையும் பார்த்தாரு. எனக்கு டிஃபன்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் கூட கேட்டேன், ஏன்ப்பா இதெல்லாம்? இல்லை சார், வந்து நம்ம படம் நம்ம எல்லாருமே செய்கிறோம். ஏன்னா இது மெயினாகவே நோ கடன் நத்திங், எல்லாம் சொந்த படம். டைரக்டரோட அப்பா அக்கா அவங்க சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி வந்து சிறகன் வந்து உருவாயிருக்கு. அண்டு சாரோட பெரிய சப்போர்ட். ஏன்னா சாருக்கு வந்து அவர் மகனாகவே ஆகிட்டார். ஏன்னா சாரோட சன் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, கார்த்திக் சுப்ராஜ். ஸோ அவர் இயக்குனர் ஆரம்ப காலத்தில் அவரை பார்த்த விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து உள்ளே இருந்து தான் அவர் ஸ்டார்டிங் அவர் நடித்ததுலேருந்து இது வரைக்கும் ஃப்ராங்காக சொல்ல போனால் அவருக்கு சொல்லாமல் வேணான்னு தெரியல. அவர் இந்த படத்துக்கு ₹1 கூட வாங்கலை. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா இது பப்ளிசிட்டிக்கோ இல்லை பெருசாக வந்து நாங்கள் பண்ணிட்டோன்றது இல்லை, இன்ஸ்பிரேஷன். மற்றவங்க இந்த மாதிரி வரும்போது நிறைய பேருக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலாம். அதுக்காக சொன்னேன். என் பையனும் ஒரு இயக்குனர் தான். ஒரு படம் முடிச்சுட்டா இன்றைக்கி வந்து அடுத்த படம் பண்ணுறான்னு வச்சுங்களேன். ஸோ 2 ஃபாதர் மிடில் ஏஜ் பர்சன் வச்சுங்க. இந்த கதையே வந்து 2 மிடில் ஏஜ் பர்சன், இன்னொரு மிடில் ஏஜ் பர்சன் உட்காந்துரு, இன்னொரு என்ன மாதிரி ஒரு வெள்ள முடி அங்கே இருக்கும், ரயில் ரவி சார். ஸோ இந்த 3 மிடில் ஏஜும் வந்து சேர்ந்து இந்த படத்தில் இருக்கும். இதில் நோ ஸ்டார்ஸ், நோ காமெடியன், நோ ஹீரோயின், அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்டார்ஸ் இருக்கும். இப்போ நாங்களாம் இருக்கோம் ஸ்டார்ஸ், கேரக்டர் ஸ்டார்ஸ். ஸோ நாங்கள் வந்து பெரிய பேசப்பட்ட ஆர்டிஸ்ட் யாருமே கிடையாது. நாங்கள் வந்து இந்த 100 crore கிளப் 10 crore கிளப்பில் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ஸ் இல்லாமல் வி ஆர் நார்மல், மக்களுக்கு பிடித்த ஒரு ஆர்டிஸ்டாக எல்லாருமே இருக்கும். இருக்குமா இல்லையா? நானே சொல்லியிருக்கேன். அதில் தான் வந்து இந்த சிறகன் வந்து இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு அடுத்தது தியேட்டர் கொண்டு வந்து கஷ்டம், ஆர்டிஸ்ட் டேட் வாங்கி. ஸோ அது இன்னைக்கு பிரசாதில் வந்து உட்காந்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம். அதுவும் சார் நானும் கிட்டத்தட்ட ஒன்றாவே 5 படம் பண்ணிட்டோம். காம்போ இல்லாமே இருக்கும். சில படங்கள் செங்கலம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, இப்போ வரப்போட படங்கள்ல இருக்கும். இந்த படம் தான் நேருக்கு நேர் ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு வக்கீலுக்கும் உள்ள ஒரு நேருக்கு நேர் நாங்கள் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசி படத்தை பண்ணியிருக்கோம். ஆமாம், நடுவில் இன்னொரு பாவம் அவரும் மாட்டினார், அவருக்கும் ஒரு டோஸ் இதில். ஸோ இந்த மாதிரி யங்ஸ் ஆர்டிஸ்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். மீசை முறுக்கு வினோத் பண்ணியிருக்காரு, அண்ட் ஃபௌசி பண்ணியிருக்காங்க, டாடா பண்ணாங்க, அண்ட் ஒரு ஷாஷ்மிதா ராம் அவங்க பண்ணியிருக்காங்க, பாலாஜி, மாலிக், இவங்க எல்லாருமே வெப் சீரிஸ் அப்கமிங் ஆர்டிஸ்ட். இவங்களோட சேர்ந்து நாங்களும் இதில் பண்ணியிருக்கோம். அண்ட் பூவேந்தன் சொல்லி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட். டெஃபினட்டாக அந்த படம் அவருக்கு பெரிய ஒரு இதாக கொடுக்கும். சார் நீங்கள் இந்த படத்தோடைய போஸ்டர் வந்து பார்த்தப்ப ஒருத்தர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட், இன்னொருத்தர் வந்து அந்த ஒயிட் சஃபாரி பிளாக் சஃபாரி அந்த ராயல் சூட்டில் நீங்கள், இவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறதுலே தெரியுது ஏதோ ஒன்று வந்து பயங்கரமான சீன் இருக்குது, சம்பவம் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ ஏதாவது சொல்லுங்கள் சார், இன்னும் எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, இன்னும் என்ன சம்பவம்? எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் போய் தியேட்டரில் பாருங்கள். எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போயிருக்கு. அதனால் எல்லாமே தியேட்டரில் பாருங்கள். ஒரு அருமையான படம் கொடுத்துருக்காரு. அதாவது உண்மையிலே டைரக்டரை பற்றி சொல்லணும்னா காமராஜ் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா எடுப்பாங்க. அதில் பழக்கம் தான். அப்பா தான் கூப்பிடுவாங்க. இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே அப்பா தான் கூப்பிடுவாங்க. எந்த படத்துக்கு போனாலும் எல்லோரும் என்னை அப்பான்றாங்க. அவர் வந்து கேட்கும் பொழுது என்னால் என்னுடைய போர்ஷன் மட்டும், இவருக்குன்னா இவருடைய பார்ட்டு மட்டும், ரயில் ரவி சார்னா அவருடைய போர்ஷன், இதை மட்டும் தான் சொன்னாங்க. டோட்டல் ஸ்டோரி எங்களுக்கு படம் பார்க்கும் பொழுது தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து அதை வந்து ப்ளே பண்ணி வச்சுருந்தார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் இருந்துச்சு. பார்க்கும் பொழுது ஒன்றும் இதாக தெரியல. சரி, ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கோன்ற ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. இதில் என்னென்ன சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய சொந்த படம். இப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு எடிட் ஒருத்தர் பண்ணுவார், அந்த பையனை எடிட் பண்ணுவான், டைரக்டரு கேமரா ஒர்க் பண்ணுவான். அப்படி எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு அதில் வர்ற காசை வச்சு, அவங்க வீட்டில் கொடுக்குற காசை வச்சு ரெடி ஆகும். சார் 10 நாள் ஷூட் போகலாம் அப்படிம்பாங்க. அப்படி எடுத்த படம். உண்மையிலே அப்படி எடுத்த படம். ஸோ இதனால தான் நாங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து அவங்க வந்து வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் அவங்க பட்ட கஷ்டத்தை சொன்னோம்னா நிறைய பேர் நம்புவாங்க, பல பேர் நம்ப மாட்டாங்க. ஏதோ இதுக்காக சொல்கிறாங்க, ஹைப்புக்காக சொல்கிறாங்க நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நிஜமாலுமே அதுதான் அவனுடைய சொந்த காசில் எடுத்திருக்காங்க. இதுக்காகவாது அந்த படம் வந்து வெற்றி அடையும். அதுக்கு தான் என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவிடம் டெய்லி வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து எங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ,
அவனுக்கு பெரிய ஆட்கள்லாம் வரணும். சார் so sweet of you sir. இதுதான் Nice. ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ். Actual facts. இது Okay. உண்மையிலே அவங்க நினச்சிருந்தாங்கன்னா தேடி அலைஞ்சு எப்படியோ ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கும். கண்டிப்பா. நீங்கள் ஒரு கோடியில் எடுக்கிறதுக்கு ஒரு 4 கோடியில் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கும். அப்போ வரும்பொழுது ஆர்டிஸ்ட் வேறு மாதிரி போடலாம், படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம். இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் எங்களை நம்பி படம் எடுத்துட்டாங்க. கண்டிப்பா வெற்றி அடையும் சார் படம். நம்ம தியேட்டர்ல எல்லாருமே சிறகன் படத்தை கண்டிப்பா போய் பார்க்கணும். இவங்களுக்காகவே பார்க்கணும். கண்டிப்பாக ஒரே ஒரு பாயிண்ட் சார் சொன்ன மாதிரி பட்ஜெட் பெருசாகி சத்யராஜ் சார் ஒரு கேரக்டர்லையும் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோ இல்லை வேறு ஒருத்தரையா அப்படி அந்த பசங்க யோசிக்கவே இல்லை. எடுத்தோன்னே இந்த கேரக்டர் கஜராஜ் சார், இந்த கேரக்டர் ஜீவரவி சார். சூப்பரா பண்றீங்களே சார். என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. சரி ஓகே. அப்படி திங்க் பண்ண ஒரு பையனுக்கு நம்ம இது கூட செய்யலைன்னா அப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ஃபாதர் ஃபிகர் மாதிரி இருந்து எல்லாரும் ஃபாதர் ஃபிகர் தான். உண்மையிலேயே 2 பேருமே ஃபாதர் ஃபிகர். அண்ட் மோரோவர் அந்த ஒரே எண்ணங்கள் உள்ளவங்க கனெக்ட் ஆவாங்க சார். சருக்கும் அதே கனெக்ட் ஆகும். நாங்களும் சார் ஒரு பக்கம் ட்ரை பண்ணார் தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு, நான் ஒரு பக்கம் ட்ரை பண்ணேன். ஓகே. அதில் கடைசி அறிவுத்ரா சார் நம்மளுக்கு நல்ல பழக்கம். அவர் கிளிக் ஆனார். ஏன்னா அவர் தான் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ்னு வச்சு சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தூக்குதுறையெல்லாம் அவர் தான் ரிலீஸ் பண்ணார். நிறையா படங்கள் ரிலீஸ் பண்ணார். ஸோ அவர்கிட்ட கேட்கவும் கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார்னு சொல்லி அவர்னால தான் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கணும். ஆமாம், அவருக்கு நன்றி. ஹரிவுத்ரா சாருக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் தான் இந்த மாதிரி படங்கள் வரும். இந்த இயக்குனர் வெளியே தெரிவார். வெங்கடேஸ்வர் ராஜ் அப்படின்னு உங்கள் வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். இன்னைக்கு உலகம் முழுக்க தெரிய போகுது 20ஆம் தேதி. அதுக்கு பெரிய விஷயம். கஜராஜ் சாருக்கும் அந்த கிரெடிட் இருக்கு, ஹரிவுத்ரா சார் எல்லாருக்குமே எவ்ரிபடி பக்கம் ட்ரை பண்ணாரு. அது அந்த டைம் தான் எல்லாருக்குமே. இன்னொன்றுமா இந்த இண்டஸ்ட்ரியில் சின்ன படங்கள் நிறைய வரணும். அதுதான் வந்துச்சுன்னா தான் இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷிங் ஆகும். சிறு தொழில் தான் ஒரு நாட்டை வளர்க்கும். கரெக்ட். ஆரம்பத்தில் பெரிய தொழில் பெரிய லெவலில் போய்கிட்டே இருப்பாங்க. இதை பின்னாடி திரும்பியே பார்க்க மாட்டாங்க. சிறு தொழில்கள் தான் நாட்டுக்கு முக்கியம். அந்த மாதிரி சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியில் வரணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி ஒரு பெரிய படங்கள் எடுத்தாங்கன்னா வருஷத்துக்கு எத்தனை படம் எடுப்பாங்க? ஒரு படம் எடுப்பாங்க. தீபாவளிக்கு ஒரு ரிலீஸ் வருது, பொங்கலுக்கு ஒரு ரிலீஸ் வருது, அவ்வளோதான். இடப்பட்ட காலங்களில் வர்றது அதுக்கு அடுத்த கேட்டகரி தான் வர்றாங்க. இப்படி எடுக்கும்போது அந்த படங்களில் எவ்வளோ பேர் வேலை பார்க்க முடியும்? ஒரு 200 பேரை கமிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அவங்க தான் அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு அவங்க தான். பட் இந்த படங்கள் வெறும் 35 நாளையில் முடிப்பாங்க, 20 நாளையில் முடிக்கிற படங்கள் இருக்குது, 40 நாளையில் முடிக்கிற படங்கள் இருக்குது. இன்றைக்கி எடுத்தோம்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி சுற்றி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 100 படமாவது மினிமம் போகும். இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதில் மினிமம் ஒரு 50 பேர் வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க? ஒரு 5000 பேர் இன்றைக்கி உழைக்கிறான். ஃபேமிலிஸ் இதை யோசிக்கணும் எல்லாரும். கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி யோசித்தா தான் இந்த படங்கள் வெற்றி அடையும். நாங்கள் ஏன் எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலை, எதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி படங்கள் வர தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும், எங்களுக்கு அடுத்த ஆர்டிஸ்ட்டு கிடைக்கும். எங்களை மாதிரி எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கும், யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்கும், யங் டைரக்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சால் தான் அட்லீஸ்ட் ஒரு சின்ன லெவல்லையாவது வெற்றி அடையணும். அட்லீஸ்ட் தியேட்டரில் ஒரு 4 நாள் ஓடிச்சுனா கூட பெரிய வெற்றி தான். பிரேக் ஈவன், வி கெட் த மணி. அவங்க அடுத்தது கடன் தீந்துரும் இல்லையா, அடுத்த படத்துக்கு போகலாம். நீங்க கவலைப்படாதீங்க சார். கண்டிப்பா படத்தை நேர்கள் எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க. இன்னும் நம்ம சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசணும் அப்படின்னா, செட்ல இப்போ நம்ம படத்தை முடிச்சது பற்றி நம்ம நிறைய பேசணும். செட்டில் ஆன் செட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ், யூடியூப் செலிபிரிட்டிஸு எல்லாரும் சேர்ந்து எடுத்த படம் ஜாலியாக இருந்துச்சு. செட்டில் நீங்கள் 2 பேரும் எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். என்னையை பொறுத்தளவு என்னென்னா, என்னைய பொறுத்தளவு அப்பா அப்படின்ற மரியாதையிலே இருந்துட்டாங்க. ஸோ நான் வந்தோம்னா அப்படியே அமைதியாயிரும். பெருசாலாம் சார்கிட்ட பேசுகிறவங்க கூட என்கிட்ட பேச மாட்டாங்க. இதுதான் என்னுடைய பொசிஷன் அங்கே. ஏன்னா எல்லோரும் வீட்டுக்கு அப்பான்ற மரியாதையிலே இருப்பாங்க, எதனாலும் பேசுவாங்க. அப்படின்றப்ப அந்த இதோட என்னுடைய நானும் போய் நடித்து கொடுத்துட்டு அதோட நானும் வந்துடுவேன். சார் நல்லா மிங்கிள் ஆகிருக்காரு. நைட் ஷூட் அதை பற்றி சார்கிட்ட கேட்டேன். நைட் ஷூட் தான் பண்ணோம். சார் வந்துட்டாருன்னா நானே கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவேன். நல்லா பசங்கிட்ட போய் ஜாலியாக என்னென்னமோ அவங்க ஏஜுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுவேன். நானும் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூத்தாக ஃபீல் பண்ணி பேசுவோம். நான் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வினா, சார் எப்போ முடியும், ஏன் சார், அப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட எல்லாம் பேசுறதுலாம் சாரை வச்சுட்டு பேச முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களும் ஈக்குவலாக நம்மளை இவருக்கு இவ்வளோ ஏஜில் இருக்கார் இவர்கிட்ட அப்படிலாம் இல்லை. ஜாலியாக மேலே உட்காந்து பேசி ஜாலியாக அடிச்சு பிடிச்சில விளையாண்டு செட்டில் நிறைய ஃபன் இருக்கும். ஆனால் புதுசாக வரவங்க ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன இருக்கும், இவங்க ஆல்ரெடி படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க, அவங்கள கிட்ட கொண்டு வந்துடுவோம். அட வாப்பா
நாங்களும் இப்போ 20 டேக் எடுப்போம், நீ வந்து 20 டேக் எடு. எல்லாருமே வந்து பாண்ட், அதாவது என்னென்னா யாருமே வந்து எடுத்தோன்னே வந்து இதை பண்ண போகிறோம் அப்படிலாம் கிடையாது. எவ்ரிபடி வந்து ஒரு ப்ராசஸ் உள்ளே போகும். ஸோ அந்த சீனை படித்து நீ என்ன பண்ண போறியோ அதே தான் நானும் பண்ண போகிறேன். கடவுள் புண்ணியத்தில் நான் ஒரு 10 படம் பண்ணிட்டேன், நீ இப்போ பண்ண போகிற, நீ 20 படம் பண்ண போகிற. இப்படி சொன்னீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது ஜெல் ஆகி ஃப்ரேம் ஆகி நல்லா. சாருக்கு என்னென்னா நேட்டிவ் மதுரை, அங்கே தான் ஷூட்டு. பட் ஹி யூஸ் டு கம் ஃபார் த நைட் ஷூட். நைட் ஷூட் வந்து பயங்கர கோஆப்ரேஷன். அந்த மாதிரி கோஆப்ரேஷன் பார்க்க முடியாது. நான் இது சொல்ல வரேன்னா இந்த இன்டர்வியூ மூலிமா சார் ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அடுத்து வர இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட் நான் எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் இப்போ சாரும் நானும் சரி 100 crores 200 crores அப்படி வச்சுட்டு பேங்க்கில் வச்சுட்டு நம்ம வந்து நடிக்கல. எங்களால் என்ன எங்களால் பண்ண உடலால் எங்களால் வேறு எந்த சப்போர்ட் பண்ண முடியுமோ இந்த படத்துக்கு நம்ம பண்ணியிருக்கோம் ஆத்மார்த்தமாக. ஸோ அது ஜெயிக்கும். அது கண்டிப்பாக தியேட்டரில் நம்ம பார்க்க தானே போகிறோம். கண்டிப்பாக. ஓகே, ஸோ டீசரில் வந்து பார்க்குறப்ப ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு லைன் மட்டும் நான் பிடிச்சிட்டேன். என்னன்னா, எதிரிகள் வந்து நம்மளை சுற்றி தான் இருக்காங்க. கரெக்டா சார்? அது எவ்வளோ உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பக்கா உண்மை. அதான் உண்மை. அதான் உண்மை. நீங்க எத்தனை பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? மறைமுக எதிரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட சிரிச்சு பேசிட்டு போவான். சார் என்ன சார் இப்படின்ட்டீங்க? உங்களை சொல்லலைங்க, ஒரு இதுக்கு சொல்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட சிரிச்சு பேசிட்டு போவோம். பின்னாடி போய் எனக்கு என்னடா வேலை, இப்படித்தான்டா அப்படின்ட்டு நம்மளை ஏசுறவங்க தான் ஜாஸ்தி. ஆமா, அதான் உண்மை. நீங்க நின்றுட்டே இருப்பீங்க, பின்னாடி ஒரு கூலி தோண்டிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது. பின்னாடி போயிடணும், பின்னாடி போகக்கூடாது. நம்ம முன்னாடி அதை கண்டுக்காம நான் பாட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அது மூலியமா நம்ம வானவில் டிவி நேர்கள் சார் என்ன மெசேஜ் நம்மளுக்கு வந்து படம் முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கும்? நீங்க வானவில் டிவி நேர்களுக்கு சொல்லுங்க. அதான் இது ஒரு படம், இதுல வந்து பெரிய மெசேஜ் அந்த மாதிரி எல்லாம் பெருசா இல்லை. பட் கடைசியா அவங்க சொன்ன வார்த்தைகள், அதாவது ஒரு புழுக்கு பூச்சி அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. அதை பார்க்கும் பொழுது ஒரு டைலாக் நானே பேசியிருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு நேராக எதிரிகள் யாருமே கிடையாது, மறைமுக எதிரிகள் ஜாஸ்தி. இன்னைக்கு பின்னாடி நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின் பொழுது அந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கு. ஸோ அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எதிர்த்து யாருமே நம்மளை பேச மாட்டாங்க, மறைமுக எதிரிகள் தான் நம்மளுக்கு நிறையா இருக்காங்க. அந்த ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். அடுத்து சார் சொன்ன மாதிரி ஒரு பசங்க எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், அது புரியும். அது ஒரு இது, அது ஒரு மெசேஜ் இருக்கு. அடுத்து அப்பா பொண்ணுக்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்கணும், பொண்ணுக்காக என்ன செய்யலாம், அது ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். அந்த எமோஷன் பாண்டிங் எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும். உங்க ஏஜ்ல இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். அது இன்னொன்று ஒரு லவ் கேரக்டர், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றது அதுல இருக்கு. எல்லாமே இருக்குல்ல. அப்போ அதாவது நான் சொல்ல பாருங்க, ரொமான்ஸ் இருக்கு, தாம்பத்தியம் இருக்கு, த்ரில் இருக்கு, மர்டர் இருக்கு, மிஸ்ட்ரி இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. இதுக்கு மேல வந்து தெனாவட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மெசேஜ் கொடுத்து சார் பேசின ஒரு டைலாக் எனக்கு பிடிச்ச டைலாக். அது ஒன்று சொல்லுவாரு, நம்மளோட தொடக்கமும் முடிவும் நாம தீர்மானிக்கிறது இல்லை, நமக்கு எதிராக தீர்மானிக்கிறோம். The start and the end is not finalized by us, it's done by the people in front of us அப்படின்னுவாங்க. உண்மைதானே? தொடக்கம் முடிவு என்ன, பர்த் அண்ட் டெத்து, இது நம்ம முடிவு பண்ணவே முடியாது. என்ன சார்? காட் தான். அதான் நம்மள எதிராக இருக்கவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ சொன்ன மாதிரி டேரக்டர் சொன்ன ஒரு நல்ல பாயிண்ட், சார் நான் இதுதான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எங்கள் அப்பா சொல்லுவார். சரி நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டு சொல்லுவான்ட்டு நீ இது பண்ணுறா, கடைசியில் அவன் சொன்ன மாதிரி நான் ஃபோன் பண்ணேன், அது நான் தீர்மானிக்கல. ஸோ இந்த மாதிரி கதைகள் நிறையா. ஸோ அந்த மாதிரி டைலாக் வந்து இந்த படத்தில் நல்லா இருக்கும், ரியலாக இருக்கும். ஓகே, சூப்பர் சார். நீங்க கேட்ட கேள்வி ஒரு சின்ன பதில் சொல்லுங்க. ஏன் இந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா? இத்தனை விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு, இத்தனை உழைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ ஆனால் ஒன்று மக்களுக்கு வந்து சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் இதுவும் ஒரு தொழில் நினச்சி இந்த மாதிரி இளம் இயக்குனரை வந்து நம்ம ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு வரணுன்றதுக்காக ஆச்சு சதகன் பார்க்கணும். இதுக்கு மேலே நான் வந்து புள்ளரிக்கிறேன் தேங்காய் சார் தில்லுமல்ல சொல்லுவேன், போதும் பாருங்க வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாருமே 20th April தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும். சார் நீங்களும் சொல்லுங்கள் சார், கேமரா சார். எல்லாருக்கும் வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். இந்த படம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நான் சொன்ன சில பல காரணங்களுக்காக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து இந்த யங் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. வானவில் டிவி நேயர்களுக்கு வணக்கம், நன்றி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. நன்றி. சூப்பர் சார். ஸோ படம் சிறகன் 20th April வந்து ரிலீஸ் ஆக போகுது. உங்களோட டெபியூ மூவியா? ஆமா, இது டெபியூ ஃபர்ஸ்ட் மூவி. ஆமா. சார் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர். ஆமா, எல்லாருக்கும் தெரியும் சார். ஆமா, கண்டிப்பா எல்லாருக்கும். ஆல்ரெடி இன்னும் அதாவது ஒரு 2 மிக்ஸ்டர் இருக்காங்க இந்த படத்துல. ஒன்று வந்து ஃபுல்லா எல்லா டெபியூவா இருக்கிறாங்க,
இந்த யூடியூப் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்ம சினிமா இந்த டிஜிட்டல் செலிபிரிட்டிஸ்னே சொல்லலாம். இன்னொருத்தவங்க வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன இந்த ரெண்டு காம்போ எப்படி ஃபர்ஸ்ட் வைக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்க? இது ஆக்சுவலாக வந்து எல்லா படத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லேருந்து அப்படியே பழக்கம். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நாங்கள் வந்ததால் அங்கேருந்தே நாங்கள் பழக்கப்பட்டு வந்ததால் எல்லாருமே ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமில் யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் உருவானது இந்த படம். யாருமே இந்த மாதிரிலாம் ஆசைப்படுறதே இல்லை. ஓகே, ஸோ அதான் அப்படி உருவானது தான் இந்த படம். சார் கூட நான் ஒரு ஆல்பம் சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எல்லா கஜராஜ் சார் இருக்கட்டும், ஜீவரவி சார் இருக்கட்டும், அவங்க எல்லாரும் கூட நான் ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆல்பம் சாங்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி வந்தது தான், அப்படி உருவானது தான் இந்த படம். அதனால தான் இவ்வளோ மிக்சர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் சொல்ல மாதிரி டிஜிட்டல். ஆமாம், ஒருத்தவங்க ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொருத்தவங்க ஃபுல்லா இப்பதான் வராங்க. பட்டிங். சார் நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு டெபியூ டைரக்டர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸு டீமா இருக்கிறாங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு செட்டில் இவங்க மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருக்கு? முதல்ல வணக்கம், வானவில் நேயர்களுக்கு வணக்கம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லிக்கிறேன். என் பேர் ரயில் ரவி. சதன் ரயில்வேல ஒரு 30 years ஆஃப் as a பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவன். வானவில் எப்படி இந்த நிலா வானத்துக்கு முக்கியமோ, அந்த நிறங்கள் எப்படி மாறுதோ அதே மாதிரி தான் இந்த இயக்குனர் இருக்கும். வண்ணத்து பூச்சியை பேஸாக பண்ணி வண்ணத்து பூச்சிக்கும் எவ்வளோ நிறங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் அண்ட் ப்ரொடியூசர். கிராமத்தில் ஒரு பட்டர்ஃப்ளையை நீங்கள் பார்க்குறப்போ அது பிடிக்கணும்னு தோணும். இந்த வெங்கடேஷோட பேசிகிட்டு இருந்தால் நடிக்கணும்னு தோணுங்கிற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு பர்சன். எந்த ஒரு நிலையிலுமே ஒரு கோபத்தை வெளிப்படுத்தவே மாட்டார். உள்ளுக்குள்ளே கோபம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல, அவ்வளோ எளிமையாக வேலையை வாங்குவார். இவர் மற்ற ஷூட்டிங்லாம் ஹரிசாராக இருக்கட்டும், பாலச்சந்திரா இருக்கட்டும், பாரதி ராஜா இருக்கட்டும், பாலமந்திரி, நிறைய இயக்குநர்களோடு நடிச்சிருக்கேன். ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், நம்ம கரெக்டாக பண்ணிடுவோமா மாட்டோமா அப்படின்ட்டு. பட் வெங்கடேஷ் படத்துக்கு ஷூட்டிங் போக சொல்லிச்சுன்னா ஒரு 10 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோம். வெங்கடேஷ் எது போடலாம், இதை போடுங்க சார், நான் என்ன சொல்லணும், இங்கே வாங்க இதை சொல்லுங்கன்னா சொல்லுவோம். வெரி கம்ஃபர்டபுள். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேமிலி டூர் போன மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இளம் இயக்குனர்கள், இன்றைக்கி இருக்கிற சினிமா ஒரு பெரிய மீடியா. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எது ஒரு சந்தோஷம்னா அந்த கேரக்டராக நம்ம இருக்கிறோமா இருந்தோமா அப்படிங்கிறதுக்கு. இவர் படத்தில் நடிக்கிறப்ப அந்த ஒரு உணர்வு நிறையவே கிடைச்சிது. இந்த தருணத்தில் சிறகன் டீம் அனைவருக்கும், இந்த இளம் இயக்குநர்கள் அனைவருக்கும் இந்த படம் வெற்றியடைய வானவில் டிவி நேயர்கள் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. சூப்பர் சார், எல்லாமே நீங்களே பேசிட்டீங்க. எல்லா கண்டனும் நான் क्वेश्चनே கேட்கல, மறந்துட்டு நான் क्वेश्चन. சூப்பர். இல்ல ரஜினி சார் ஒரு படத்துல சொன்னாருன்னா என்ன சொன்னீங்கன்னா உண்மையை சொன்ன அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டேன். சிம்பிளா இல்ல சார், பியூட்டிஃபுல்லா சொல்லிருக்கீங்க. இல்ல ஒரு டைரக்டருக்கு என்ன தேவையோ அது ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு கோபம் இல்லாமல் இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப அரிது. ஏன்னா சார் ப்ரொடியூசருக்கு ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க. எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, நாளைக்கு ஒரு ஷூட்டிங் போகணும், ஒரு 20,000 ரூபா இருந்தால் தான் போகணும், அது இல்லை எப்படி போகிறதுன்னு அந்த ஒரு இதே இல்லை. யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க, கம்ஃபர்டபுளாக வைக்கலாம் அப்படிங்கிற நல்ல ஒரு டீம்ல. சூப்பர். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இவ்வளோ நேரம் சார் வந்து உங்களை பற்றி, உங்கள் டீம் பற்றி பயங்கரமாக பெருமையாக பேசினா, அப்படி அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது காரணமே என்ன சொல்கிறது, எங்களை அவங்க பசங்க மாதிரி பார்த்துட்டாங்க, நாங்களும் அவங்கள அப்பா மாதிரி பார்த்துப்போம் சார். அந்த ஒரு பாண்டிங் தான், அந்த ஒரு விஷயம் இருக்கிறால எங்களுக்கு வந்து அதனால தான் அவங்க அப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்குன்னா அது காரணம் எங்கள் அப்பாட்ட நம்ம அப்பாட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் சார்ட்டையும் பேசியிருப்போம். நாங்கள் ஈஸியாகவும் நம்ம என்ன சொல்ல ஒரு விஷயம் வாங்கணுன்னா அவங்க நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுட்டு அவங்க கன்வே பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே நம்ம ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லையோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 2-3 டேக்லேயே ஓகே ஆயிரும். அப்படி வெங்கடேஷ் படத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா நான் யார் அப்படின்னு கேட்டப்போ ஒரு லைன், நீங்கள் ஒரு ஏழ்மையான அப்பான்னு உடனே 4 நாள் சேவ் பண்ண விட்டுருவேன். இப்போ நம்ம ஏழ்மையான அப்பா நம்ம ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம காமிக்கணும்னு சொல்லிட்டு சேவ் பண்ணாமல் ஒரு டல்லாக ஃபேஸ் வெயில நின்று, ஏன்னா ஒரு ஏழ்மையானதை காமிக்கணும் இல்லையா, ஒரு சின்ன ஃப்ரேமில் வெயிலில் நின்று நீங்கள் இல்லைம்மா. அந்த நீங்கள் இப்போ நான் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுன்னா 4 நாள் ஜிம்முக்கு போவேன். ஸோ அந்த ஒரு கேரக்டரை மாறணும்ல. ஒரு ஹேண்டிகேப்டுனா ஒரு ஸ்டிக்கை வச்சு நடந்து பார்ப்பேன். நீங்கள் கேடிபில்லா கில்லாடி ரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா ஜெராக்ஸோட ஓனர் அந்த 3 சக்கர வண்டி ஓட்டி பழகணும். ஸோ அந்த கேரக்டரில் கொஞ்சம் போனால் தான் நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு சந்தோஷம் நல்லா இருக்கும். சூப்பர். அது மாதிரி தான் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி, ஓன் ப்ரொடக்ஷன், ஓன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்பாங்க, எல்லா ஒரு எலிமெண்ட்டுமே இருக்குது.
ஸோ மக்கள் வந்து எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்த்து தியேட்டருக்கு வராங்க? இது வழக்கமான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி மாதிரி இருக்காது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் இருக்கிற மூவி. ப்ளஸ் நாங்கள் எல்லோரும் ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து பண்ணதாலே நீங்கள் ஒரு இப்போ நம்ம படத்துக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற அடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு வர்றப்போ ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த படம் சக்ஸஸ் ஆனால். ஸோ அதுக்காக வந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுது. அதை தாண்டி படமும் நாங்கள் எவ்வளோ ஹைப்பர்லிங்க் நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே வச்சுருந்தாலுமே நான் 11 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சொல்லியிருந்தாலுமே எவ்வளோ ஈஸியாக நம்ம கன்வே பண்ண முடியுமோ, ஆடியன்ஸ் கன்வே பண்ண முடியுமோ அதை நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஆமாம். ஸோ ஃபைட் இருக்குது, அந்த ஒரு டைலாக் இருக்குது தெரியுமா? ஆமாம். ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குங்கிற மாதிரி, பாடல்கள் பாட்டு வேணுமா பாட்டு இருக்குங்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி சொன்னாங்க. அதாவது அந்த அப்பாவும் பொண்ணுக்கும் இருக்கிற லவ் இருக்குது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்டும் இருக்குது, க்ரைம் இருக்குது, மர்டர் இருக்குது, எல்லாமே சொல்லிட்டாங்க. என்ன இல்லைன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக அதுதான் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் மீல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா என்ன அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஒரு ஸ்டேஷன் எடுத்துகிட்டா 2 எஸ்ஐக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ஸு அதையும் காமிச்சிருப்போம். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் வக்கீலுக்குள்ள கான்ஃப்ளிக்ட், அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு வக்கீலுக்குள்ள ஒரு பாண்டிங். ஆமாம், இது எல்லாமே வக்கீல் வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாக தானே இருப்பாங்க. பொலிட்டிஷியன் அதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காமிச்சிருப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போலீஸும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. போலீஸுக்கும் லாயருக்கும் தான் எப்பயுமே சண்டை நடக்கும் மோஸ்டா. அந்த கான்ஃப்ளிக்ட் டிஃபரெண்டா பிடிச்சீங்க அதை சொல்லுங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஒரு போலீஸ்க்கும் ஒரு வக்கீலுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். பட் ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு வக்கீலுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நாங்கள் காமிச்சிருப்போம். பட் இது கான்ஃப்ளிக்ட் தானே, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். இது ஃப்ரெண்ட்ஷிப் தான். இல்ல அதுதான் சஸ்பென்ஸ். நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான். இல்ல அந்த கதையை ரிவீல் பண்ண மாட்டோமே. நீங்க பாக்குறப்போ தெரியும். அந்த 11 பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஒரு ஜூனியர் லாயர் இருப்பாங்க, ஒரு டீச்சர் கேரக்டர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேரக்டரைசேஷன் இருக்கும் இந்த படத்துல. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் ப்ளஸ் ஒரு நல்லாவும் இருக்கும். ஸோ லவ் பற்றி சொல்லுங்க. படத்துல லவ் இருக்கா? படத்துல சொல்ல மாட்டீங்க. இருக்கு லவ் இருக்கு. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. ஆமா, ரொம்ப இருக்காங்க. ஆமா, 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோ இருக்காங்க. மல்டிபிள் ஹீரோஸ். ஆமா. ஸோ அதுக்கேற்ற கதையும் இருக்கு. ஸோ ஏன் அந்த மாதிரி இவ்வளோ ஆக்டர் இவ்வளோ காஸ்டிங் ஏன் பண்ணோம்னா இந்த கதை ஒரு 11 பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நீங்கள் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா 11 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 11 கேரக்டர்ஸ் சுற்றி இருக்கிற கதை தான் இது. சூப்பர். ஸோ எல்லாமே பேசிட்டேன் நானே. பாதி விஷயம் சர்ஃபேஸ், பாதி விஷயம் வெங்கடேஷ் ஸ்வராஜ் பேசிட்டாரு. ஸோ கடைசியாக வானவில் டிவி நேர்கள் மக்கள் வந்துட்டு எல்லாருமே 20th of April தியேட்டர் கிளம்பி போய் படத்தை பார்க்கணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நேர்களுக்கு நீங்களே வந்து உங்களுடைய உழைப்பு ஸோ நீங்களே சொன்னால் நல்லாயிருக்கும். கேமரா பார்த்து சொல்லுங்கள். வானவில் நேர்கள் இந்த வாய்ப்பு தந்ததுக்கு முதல் நன்றி. அண்ட் இந்த ஆடியன்ஸ் பார்க்குறவங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி தந்தீங்கன்னா எங்களை மாதிரி யங் டீமுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய சக்ஸஸ், ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். April 20 மறக்காமல் பாருங்கள் தியேட்டர்ஸில். சூப்பர் சார். சார் நீங்கள் சொல்லுங்கள். ரயில்வே வானவில் நேயர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கிறேன்னா, இந்த சின்ன பட்ஜெட்டில் வர்ற படங்களை தியேட்டரில் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் மென்மேலும் வளரக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற டைரக்டர்ஸ்க்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து வாழ்த்து சொன்னீங்கன்னா அந்த டீமுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நன்றி. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் சிறகன் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபீட்பேக் எல்லாமே அவருக்கு வந்து டிஎம்ல போடுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு தி ஷோ. நன்றி. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சிறகன் படத்தோடைய டீமுடன் பேசி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட மீட் பண்ணுறேன். Until then, take care. It's signing off from Taj V. Subramaniam. Bye bye.